அரசு எங்கள் அப்பா எங்கள் அம்மா சம்பாரிச்சனால 45 வருஷத்துக்கு முந்தி வாங்கினது. இது மாதிரி கொத்துக்காரங்க வீட்டில் வாங்கினோம். எங்கள் அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு நாங்களாம் இப்போ வாங்கின நிலத்தை என் நிலம் அப்படின்னு இப்போ 45 வருஷம் கிருமிச்சு என் நிலமுன்னு எங்கள் நிலத்தை அம்மரிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் கம்பி வேலி போட்டதை வந்து பிடுங்கிட்டாங்க. பிடுங்கிட்டு ஏன்னு கேட்டால் என்னை அடிக்க வந்தாங்க, உதைக்க வந்தாங்க. நாங்களும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். 1,50,000 ரூபா செலவு பண்ணோம். நாங்கள் கூலிக்காரங்க கூலி வேலை செஞ்சு தான் செலவு பண்ணோம். அதெல்லாம் முடியாது. நாங்கள் எல்லாரும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறோம். அங்கே போனாலும் அங்கே எங்கள் இது எடுக்கல. எல்லாம் அவங்க பத்திரம் செல்லாது, அவங்களுக்கு தான் செல்லும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நீங்க தான் ஏதோ ஒரு முடிவு பண்ணி பெரிய இடத்துல வைக்கணும். அவங்களாம் கவர்மெண்ட் வேலை 4 பேர் கவர்மெண்ட் வேலையில இருக்கனால நாங்க கூலி சரவணா, தமிழ் செல்வி, சமூக பிரியா, இன்னொரு பேருக்கு அவங்க எல்லாமே கவர்மெண்ட் வேலை இருக்கனால நாங்க கூலி வேலை செஞ்சு 1,50,000 ரூபா 5 சென்ட் நிலத்துக்கு 1,50,000 ரூபா செலவு பண்ணி நாங்களே இப்போ வாடகைக்கு இருக்கிறோங்க. அந்த ஊரு தான் நாங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இதே ஊரு தான், எல்லாம் தெரியும். நான் ஒருத்தன் கொண்டாடுறேன். அது வந்து நான் இப்போ முப்பேறேன் இப்போ வந்திருக்கிறேன். இதுல வந்து எனக்கு பங்கு இருக்குது. அப்படியே 5 சென்ட் நிலத்துல அவனுக்கு 3 சென்ட் இருக்குதுங்கறியா, மிச்சம் எனக்கு 2 சென்ட் இருக்குதுங்கறியா. எப்படிங்க ஆகுறது? நாங்க என்னம்மா பண்றது? இப்போ அந்த நிலத்தை விட்டுவிட்டு நாங்களாம் வாடகை குடி இருக்கிறோம். நாங்களாம் கூலி வேலை, கட்டடத்து வேலை, 4 மாடி ஏறி சம்பாரிச்ச காசு இப்படி ஆகுமா இருக்கு. அதுக்கு முடிவு நீங்க கவர்மெண்ட் தான் எங்களுக்கு நிலத்தை திருப்பி கொடுக்கணும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். யாரு முடிவு இல்லை. நாங்க கூலி வேலை செஞ்சு 1,50,000 ரூபா செலவு பண்ண இனிமே எங்களால செலவு பண்ண எங்களுக்கு வலுவு இல்லை, சத்து இல்லை. எங்களுக்கு இந்த நிலத்தை எங்களுக்கு கொடுக்கணும். சதாசிவம் எங்களுக்கு சொந்தமான 40 பேருக்கு சொந்தமான இடம். இந்த இடம் ஒரு 7 ஏக்கர் சில்லறை வரும். அதில் வந்து அத்துமீறி இன்னொரு பங்குதாரன்னு சொல்லி ஒருத்தர் உள்ளே பூந்து சரவணன், எங்கள் அப்பா ஒரு அமைப்பை ஒன்று 2 பேர். அது இல்லாமல் எங்கள் அம்மா மரகதமணி, அவன் அக்கா தமிழ்ச்செல்வி, சண்முக பிரியா, ரூபா 4 பேருமே கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. 4 பேரும் சேர்ந்து அவங்களோட ஆக்கிரமிப்பு, அவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி எங்கள் சொத்தை பறிமுதல் பண்ணுறதுக்கு விற்பனை பண்ணுறாங்க. மேற்கொண்டு அடிகாட்கள் வெளியிலேருந்து கூட்டு வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு டீம், கரூரில் 6 லோக்கல் டீம் அடிகாட்கள் இருக்காங்கன்னா அந்தந்த ஆட்சி இருக்கும்பொழுது அந்தந்த டீமை கூப்பிட்டு உள்ளே வேலை பார்க்குறாங்க. இதுக்கு தக்க நடவடிக்கை. அதாவது அரவிந்த்ஸ்னு ஒரு டீமு, கேஜி ராமன் ஒரு டீம், 2 டீம் உள்ளே இறங்கி வேலை பார்க்குது நைட்டில். டைமில் நம்ம முள்ளுவேலி போடுறேன், சேசிபி விட்டு விர உடைக்கிறேன், முள் உடைக்கிறேன், வீடு நாங்கள் உள்ளே வந்தோம்னா எங்களை வெட்டுறதுக்கு ஆள் ரெடியாக நிற்கிறாங்க வெளியில். எங்களுக்கு இது கொடுத்துருக்கோங்க. கரூர் வெங்கமேடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கோம். இன்ன வரையில் சிஎஸ்ஆர் கூட எங்களுக்கு போட்டு கொடுக்கல. சிஎஸ்ஆர் கூட போட்டு கொடுக்கல. இப்போ நான் இன்னைக்கு வந்து கண்டிஷனுக்கு அவங்களே ஆள் விட்டு பிடிங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நான் போலீஸ்ல கொடுத்து தகவல் கொடுத்து போலீஸ் வந்து கூட எங்களை தான் வெளியே போய் சொல்றாங்க. ஜேசிபி ஆண்டை விட்டு ஓட்டினா அவங்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்கல. கோர்ட்ல கேஸ் நிலுவையில் இருக்கு, நடந்துட்டு இருக்குதுங்க. ஸ்டே ஆர்டரே இருக்கு கையில. அது 35 வருஷம் மேல நடந்துட்டு இருக்குங்க. கோர்ட்ல தீர்ப்புன்னா யாருக்கும் கொடுக்கலீங்க. உனக்கு எனக்குன்னு மாத்தி மாத்தி மேல்கோட்டு கீழ்கோட்டு கீழமை கோட்டு மேலே கீழே வந்துட்டு போயிட்டு இருக்குது. அது முறையான தீர்ப்பு எங்களுக்கு இன்னும் வரும், அந்த நம்பிக்கையில் இருக்கிறோம். ஆனால் தீர்ப்பு வரதுன்னு யாரும் காட்டுக்குள்ள வரக்கூடாது. நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பாட்டுக்கு. நாங்கள் 40 பேர் சேர்ந்து நடச்சிருந்தா நான் என்னைக்கோ வேலை வெட்டி நாங்கள் சுத்தம் பண்ணிருக்கலாம். ஒரு நபர் வந்து அதிகார துஷ்பிரயோகத்தை பண்ணி பண பலத்தை வச்சு அடியாட்களை வச்சு உள்ள இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.